வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்ச் ஒர்க் டிசைனர் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு saree வந்து இந்த மாதிரியாக தான் கஸ்டமர் இப்போ கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு காப்பர் கலரில் இருக்கிற ஒரு பிக் பார்டர் டிசைனில் நல்ல ஒரு க்ரீன் பார்டர் அண்டு காப்பர் அந்த ரோஸ் கோல்டு அந்த காப்பர் ஷேடு கலர்ஸும் சேர்ந்து மிக்ஸ்டா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலர்ல ஒரு பியூட்டிஃபுல் saree. ஸோ அவங்க வந்து இந்த கிரீன் கலர்ல ஒரு நல்ல டார்க் கிரீன் கலர்லயே ஃபேப்ரிக் மெட்டீரியல் எடுத்து கொடுத்துட்டாங்க. பிளவுஸ் இதுல ஸ்டிச் பண்ணணும், எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு. பட் இந்த சாரியில வந்து ஃபுல்லும் காப்பர்லயே தான் பிளவுஸ் மெட்டீரியல் இருக்கு. ஸோ அதில் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளெயினாக எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த சாரியோட அட்டாச்சா இருக்கிற அந்த மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேட்ச் ஒர்க் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரியா தான் அந்த பிளவுஸ் மெட்டீரியல் சாரியோட இருந்துச்சு பாத்தீங்களா, அது ஃபுல்லும் இந்த மாதிரி பிளெயின் காப்பர்ல இருக்கு. ஸோ பேட்ச் ஒர்க் பண்றதுக்காக செயின் ஸ்டோனை இந்த மாதிரியா ஸ்டிக் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் இதை வந்து இந்த மாதிரியா சால்ட்ரின் அயன் வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிட போறேன். ஸோ சால்ட்ரின் அயனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இதை வந்து அவுட்லைன்ல இந்த மாதிரியா இப்ப சால்ட்ரினை வச்சு என்ன பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிற போறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா நீட்டா இருக்கு. ஸோ வந்து இது மாதிரி நிறைய நான் செஞ்சு வச்சுக்கிட போறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செயின் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சால்ட்ரினை வச்சு இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கணும். இன்னர்ல வந்து நமக்கு வந்து அந்த பேட்ச் ஒர்க் டிசைன் அப்படிங்கறனால அந்த ஃபேப்ரிக் வந்து கலர் அப்படியே இருக்கணும். சாரிக்கு மேட்சா அப்படி இருக்கும்போது தான் அது பியூட்டிஃபுல் லுக்ல இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரியா நான் வந்து சாரி கலருக்கு மேட்சிங்காவே அந்த பிளவுஸ் மெட்டீரியல்ல சாரியில் அட்டாச்சா இருந்த பிளவுஸ் மெட்டீரியல்ல தான் நான் இந்த மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேம்ல நான் இப்போ ஒர்க் பண்ணி முடிக்க போறேன். இது மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட போறேன். வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி நம்ம வந்து கஸ்டமர் எடுத்து கொடுத்துருக்கிற அந்த டார்க் கலர் கிரீன் கலர்ல எடுத்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த மெட்டீரியல்ல நம்ம இதை எப்படி எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது நெக்ஸ்ட் இப்ப பார்ப்போம். இப்போ ஒரு சிலர்கிட்ட சால்ட்ரின் அயன் இருக்காது. ஸோ நீங்க வந்து இப்ப சிசரை வச்சு நீங்க கட் பண்ணிக்கிடலாம். பட் ஆனா சிசரை வச்சு நம்ம கட் பண்ணும்போது அந்த ஃபேப்ரிக்கோடைய எட்ஜஸ்ல அந்த த்ரெட் வந்து கொஞ்சம் தெரியும். ஸோ சால்ட்ரின் அயனை வச்சு நம்ம கட் பண்ணிக்கிடும் போது அந்த ஃபினிஷிங் நல்லா நீட்டா இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா நீட்டா இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நான் நிறைய என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இதை வந்து நம்ம எப்படி ஒரு டிசைனரா நம்ம ஒரு பிளவுஸ்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க ஒரு தம்ப்லைன்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு சின்ன மோட்டிவ் டிசைனை நான் உங்களுக்கு தம்ப்லைன்ல காட்டியிருப்பேன். அண்ட் இதை வந்து நம்ம எப்படி வச்சு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்லீவுக்கு தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ ஸ்லீவுக்கு இந்த ஒரு பேட்ச் மட்டும் எடுத்து நான் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ பியூட்டிஃபுல் லுக்ல ஃபினிஷிங் வந்துச்சு. ஸோ பாருங்க, நான் இந்த மாதிரி தான் இப்போ நான் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு அதையெல்லாம் எப்படி எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பேட்சை வச்சுட்டு நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் வச்சு நம்ம இந்த செயின் ஸ்டோனை நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டிக் தான் பண்ணியிருக்கோம் ஃபேப்ரிக்ல கொடுத்து. அதில் ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம எந்த பிளவுஸ்ல நம்ம ஒர்க் பண்ண போறோமோ அதுக்கு மேல இந்த இதை வந்து பேட்ச் ஒர்க்கை வச்சுட்டு இந்த ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த பேட்ச் ஒர்க் வந்து அந்த ஃபேப்ரிக்ல அட்டாச் ஆயிடும். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா அந்த ஒவ்வொரு செயின் ஸ்டோனுக்கும் ஸ்டிச்சஸ் அங்கங்க என்ன செஞ்சுக்கோங்க, ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிடணும். முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இன்னர்ல என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறது நம்ம ஓன் ஐடியா கிரியேட்டிவிட்டியில நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிக்கிடலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து அந்த செயின் ஸ்டோன்ல சுத்தி எங்கெங்க எனக்கு ஸ்டிச்சஸ் நல்லா வேணுமோ கிரிப்பா ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் கொஞ்சம் இந்த மாதிரி டியூப் பீட்ஸ் அண்ட் ஐ ஷேப்ல இருக்கிற சீக்வன்ஸ் அண்ட் கிரீன் கலர்ல இருக்கிற சுகர் பீட்ஸ் இதை மட்டும் யூஸ் பண்ணி இன்னர் போர்ஷன்ல கொஞ்சம் நான் வந்து ஹைலைட் பண்றதுக்காக ஒரு பியூட்டிஃபுல் லுக்ல அந்த ஒர்க் ஃபினிஷிங் நல்லா நீட்டா இருக்கணும்ல, அதுக்காக இந்த மாதிரியா ஃபினிஷ் பண்ணி முடிக்க போறேன். ஸோ டியூப் பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் இதெல்லாமே வச்சு இன்னர்ல கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போறேன். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் ஒர்க்கை வந்து நல்லா ஹைலைட்டாகவும் இருக்கு அண்ட் ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாகவும் தெரியும். ஸோ ஒன் பை ஒன்னா இந்த மாதிரியா டியூப் பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸை நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் ஒரு வி ஷேப்புக்கு இந்த டியூப் பீட்ஸையும் அந்த சுகர் பீட்ஸையும் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிக்கிட போறேன். இதை மாதிரி இப்ப ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சென்டர்ல ஒரு கேப் இருக்கும். அதுக்கு நடுவுல தான் நான் வந்து அந்த ஐ ஷேப்ல இருக்கிற சீக்வன்ஸ் இதெல்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிட போறேன். ஆனா ஃபுல்லும் நம்ம வந்து இதுல வந்து கவர் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அந்த பேட்ச் ஒர்க்குக்கு அந்த
காப்பர் கலர்ல இருக்கிற அந்த கிளாத் ஃபேப்ரிக்கும் நமக்கு தெரியணும். ஃபுல்லும் பீட் ஒர்க்கா கொண்டு வந்தோம், சீக்வன்ஸும் கொண்டு வந்து அதை ஃபில் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டா இருக்காது. ஸோ கொஞ்சம் அந்த ஃபேப்ரிக்கும் நமக்கு தெரிஞ்சாதான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அப்போ வந்து சாரியோட நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த மேட்சிங் எல்லாமே நல்லா பிரைட்டா அண்ட் நீட் லுக்ல இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் மற்ற 2 பெட்டல்ஸுக்கும் இதே மாதிரி என்ன செஞ்சுக்கிற போறேன், அந்த இன்னர்ல பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிற போறேன். அண்ட் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து இந்த மாதிரியா நமக்கு ஃபினிஷிங்ல இப்ப இருக்கும். அதர் பெட்டல்ஸ்லயும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் அவுட்லைன்ல இப்ப வந்து நம்ம இதோட நிப்பாட்டிடக்கூடாது. அதுக்கு காப்பர் கலர் சாரிங்கிறனால காப்பர் சுகர் பீடை வச்சு ஆரி ஒர்க்ல அவுட்லைன் மட்டும் கண்டினியூஸா உள்ள சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிக்கிட போறேன் ஆரி ஒர்க்ல. ஓகே, இது மாதிரி தான் இப்போ ஃபினிஷிங் நம்ம இப்படி பீட் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அவுட்லைன் அந்த எட்ஜஸும் செயின் ஸ்டோனோட நிற்காம ஒரு பீட் ஒர்க்கோட சேர்ந்து வரும்போது இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு லுக் நமக்கு கிடைக்கும். ஆரி ஒர்க்ல நம்ம பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணும்போது நீங்க நீடில்ல நிறைய லோட் பண்ணிக்கலாம் பீட்ஸ் எல்லாமே. பட் ஆனால் த்ரெட்ல இன்சர்ட் பண்ணும்போது 2 பீட்ஸ் மட்டும்தான் இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு செயின் லாக் போட்டுக்கிடணும். இது மாதிரி நம்ம 2 பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நிறைய 3, 4 அப்படிலாம் கவுண்டிங்ஸ்ல த்ரெட்ல இன்சர்ட் பண்ணிட்டு செயின் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அது வந்து ஷேக் ஆகும். ஸோ வந்து 2 பீட்ஸ் மட்டும் இந்த மாதிரி அவுட்லைன்ல கண்டினியூஸ் பீட் ஒர்க் வச்சு இந்த மாதிரியே இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இதை இன்னும் ஹைலைட் பண்றதுக்காக ஒரு குட்டி ஸ்மால் ஹேங்கிங்ஸை இதுல மேக் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து the same copper color and tube beads and இதுல வந்து ஒரு டேப்லெட் பீட்ஸும் எனக்கு இந்த மேட்சிங்காவே அந்த பிளவுஸ் கலருக்கு அந்த சாரியில டார்க் கிரீன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு மேட்சிங்காவே ஒரு நல்ல டார்க் கலர்ல எனக்கு டேப்லெட் பீட்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதை வச்சு நம்ம இந்த மாதிரியா தான் நான் என்ன செஞ்சுட்டேன், ஹேண்ட் நீடில் வச்சு நமக்கு வேணுங்கிற சைஸஸ்க்கு லென்த்துக்கு எவ்வளோ நாளும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் பீட்ஸ் எல்லாமே. பட் நான் வந்து ஒரு ஸ்மால் சைஸஸ் லென்த்ல தான் இந்த ஹேங்கிங்ஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறனால இந்த மாதிரியா நான் பீட்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதை வந்து லாஸ்டா ஒரு சுகர் பீட் கண்டிப்பா இந்த மாதிரியா கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் இப்போ என்ன செய்யணும், இப்போ பேக் சைடு மட்டும் எடுத்து விடணும். நீடில் விட்டு எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் த்ரெட்டை விட்டு கொஞ்சம் இப்படி லைட்டா எடுத்து விட்டுட்டு அண்ட் அந்த பீடை மட்டும் விட்டுட்டு மற்ற ரிவர்ஸ்ல இருக்கிற அந்த டேப்லெட் பீட்ஸ், டியூப் பீட்ஸ் அண்ட் மற்ற சுகர் பீட்ஸ்க்கு வழியா நம்ம அந்த நீடில் மறுபடியும் இன்சர்ட் பண்ணி ஸ்டார்டிங் அந்த த்ரெட் வந்து இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி நம்ம அந்த த்ரெட்டை இப்படி பீட் வழியா நம்ம கொண்டு வரும்போது அது ரொம்ப டைட்டாகவும் கொண்டு வரக்கூடாது, கொஞ்சம் அது ஃபிளெக்சிபிளா இருந்தா தான் அது நல்லா ஷேக் ஆகும். ரொம்ப டைட்டா கொடுத்து நாட் போட்டுறக்கூடாது. அப்படி நம்ம டைட்டா கொடுத்து நாட் போட்டுட்டோம்னா ஹேங்கிங் வந்து ரொம்ப ஸ்டிஃபா நிற்கும். ஸோ வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியே ஃபினிஷ் பண்ணிக்கிடணும். ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளவு வேணுமோ ஹேங்கிங்ஸ் வந்து அவரோட இஷ்டம்தான். இதுல நான் வந்து வைக்க போறது வந்து ஒரு 2 ஹேங்கிங்ஸ் மட்டும் ஸ்மால் சைஸ்ல ஒரு ஸ்மால் லென்த்ல இந்த மாதிரியா நான் வச்சு முடிச்சுக்கிட போறேன். ஓகே, இப்ப பாருங்க அந்த த்ரெட் வந்து நல்லா இந்த மாதிரியா அந்த பீட் பக்கம் எதுவும் தெரியாத அளவுக்கு நம்ம கரெக்டா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா தான் டைட் கொடுத்து வச்சுட்டு அண்ட் பேக் சைட்ல இந்த மாதிரியா நீடில் இன்சர்ட் பண்ணிடணும். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த ஹேங்கிங் நம்ம வைக்கும் போது பக்கத்துல இந்த மாதிரி எடுத்துட்டு அதர் ஹேங்கிங்கும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கலாம். ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மோட்டிவ், இந்த பேட்ச் ஒர்க் டிசைன் இந்த மாதிரியான ஃபினிஷிங்ல இருக்கும். அண்ட் ஸ்லீவ்ல வந்து நான் இந்த மாதிரியா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். 1 to 3 கவுண்டிங்ஸ்ல இந்த மாதிரியா தான் இந்த பேட்ச் ஒர்க் டிசைன் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஃபினிஷிங் ரொம்ப நீட் லுக்ல இருந்தது. ஸோ கிராண்டாவும் தெரிஞ்சிச்சு. அண்ட் இப்போ பேக் நெக் வந்து இந்த 3 டிசைன் மட்டும் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் அண்ட் அதுக்கு அடுத்து ஒரு பிக் சைஸ் அண்ட் அதோட கொஞ்சம் பிக் சைஸ்ல 3 பேட்ச் ஒர்க் மட்டும் ஒன் சைடா கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.